உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? ஹீரோ கிட்ட ஹீரோ தானே கேட்க முடியும். என்ன பார்த்து இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்குற முதல் ஆள் நீங்க. எனக்கு எப்பயுமே ஃபேவரட் தலைவர் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு நிறைய போட்டி இருந்திருக்குமே, எப்படி அந்த இல்லைங்க, ஸ்லாட் அப்போ போட்டியே கிடையாதுங்க. ஒரு சேனல் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி போறதே சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சான்ஸ் கிடைக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒரு சினிமாங்கிறது அது ஒரு பேன் இண்டியா மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ தெலுங்குலேருந்து ஒருத்தவங்க, மலையாளத்துலேருந்து ஒருத்தவங்க, ஹிந்திலேருந்து ஒருத்தவங்க, இது மாதிரி எல்லா ஸ்டார்ஸு எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு கண்டென்ட்டை பிஸ்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா. ஃபைட் வேணும், ஃபைட் வைக்கிறோம், ட்ரக்ஸ் மாஃபியா, இல்லை ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட், இதே இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறதே இல்லைங்க. டைம் ரொம்ப சாப்பிடுது. பட் அது ஒரு கத்தி மாதிரி தானே. கத்தியில் நீங்கள் காயுன்னு இருக்கலாம், கழுத்தின்னு இருக்கலாம். ஷார்ட் டைமில் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துடுது இல்லையா. இவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா மாறிடும்னா, சப்போஸ் ஒரு சின்ன டவுன்னா அவங்களால தாங்க முடியும். கண்டினியூஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது ஒரு விதமான ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும். அந்த சீக்கிரம் ஆண்டி அங்கிள் ஆகிடுவாங்க. ஆமாம், 10-20 இயர்ஸ் முன்னாடி யாரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸே நம்ம பார்க்கலையே. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுறது டெக்னாலஜியோடைய வளர்ச்சி காரணம். திரைமொழி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா ஒரு பீரியட்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ லெட்ஸ் வெல்கம் லொலு சபா ஜீவா. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? how are you? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷனா? ஆமாங்க, அதாவது நீங்க எல்லாம் ஒரு பீரியட்ல இல்லனா அந்த லொல்லு சபாக்கு ஒரு உயிரோட்டமே இருந்திருக்காரு. எப்பயுமே ஸ்கூல்ல பீரியட் டைம்ல இருக்க மாட்டேன், எஸ்கேப் ஆயிடும். அது மட்டும் இல்ல, ஞாபகம் இருக்கா? கணாக்காலம் மட்டும் தான் இருப்போம். பிடி பீரியட்ல அது கூட வேஸ்ட் ஆச்சு, விளையாண்டுட்டு போயிடலாமே. கரெக்டா? சரி, கணாக்காலம் காலங்கள்னு சொல்லுவாங்க. அது நிறைய யூத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதுக்குள்ள என்டர் ஆனீங்க? அதுக்கப்புறம் எப்படி டைம் டிராவல் பண்ணி நீங்க லொல்லு சபாக்குள்ள வந்தீங்க? இல்ல, ஆக்சுவலா நம்ம முதல்ல லொல்லு சபா தானே விஜய் டிவியில நம்ம கமிட் ஆகும்போது லொல்லு சபால பண்ணதான் சகல ரகல. சின்னி அண்ணனும் சந்தானமும் பண்ணது. அதுல வாய்ஸஸ், அந்த டப்பிங் வாய்ஸஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லொல்லு சபால அசிஸ்டன்ட் டைரக்டர், ரைட்டர், இந்த மாதிரி எங்கள் ராம்பாலா சார் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் சந்தானம் பிஸி ஆனதுக்கப்புறம் நான் அதில் மெயின் லீடு பண்ணேன். அதில் நல்ல பாப்புலர் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் கேகேல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக ஒரு ஜீவா சார், பயாலஜி சாராக ஒரு கேரக்டரு. ஸோ அது என் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்பவும் அது நல்ல யூடியூப்பில் வைரல் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதில் வந்தோம். இது மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு எல்லாரையும் நினைக்க வச்ச ஒரு கேரக்டர். ஸோ அப்படி வந்தது தான் கணக்கு. லொல்லு சபாவோட என்ட்ரி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? லொல்லு சபா ஆக்சுவலாக பாலாஜி அண்ணன் இதுக்கு முன்னாடி சூப்பர் டென்லாம் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு அதில் ஹீரோ. அவர்கிட்ட தான் நம்ம அவருக்கும் பேசிக்காக நம்மளுடைய மிமிக்ரி விஷயங்கள் பிடிக்கும். ஏன்னா அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட அப்போது வின்னில் ஒரு ஷோவில் அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவர் சன்னுக்கு போனதுக்கப்புறம் சன்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அப்போது விஜய்க்கு வரதுக்கு முன்னாடி சன்னில், ராஜில், எல்லா சேனல், நம்ம வேலை செய்யாத டெலிவிஷனே இல்லை, அந்த மாதிரி எல்லா சேனல்லையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ்டாப்ளிஷ்ட் ஆனது விஜயில் வெரி பிகினிங். ஸோ அவருடைய ரெஃபரன்ஸில் நான் ராம்பாலா சாரை பார்த்தேன். இப்போ சந்தான ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு நான் சொல்லி அமிச்சேன்னு சொல்லி ராம்பாலா சார் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லி அப்போ சந்தான ராம்பாலா சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. ஸோ அப்படி எங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிவி ஸ்லாட் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் கூட பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னா எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இப்பவும் அதுக்கான மவுஸ் இருக்கிறப்போ நீங்க எல்லாம் அந்த காலத்துல அந்த காலமா, அதாவது உடனே நீங்க அப்படி சொல்லுவீங்க, அதாவது அவுரங்கசீப் காலம் மாதிரி சொல்றீங்க. அதாவது ஜஸ்ட் 20 இயர்ஸ். ஓ, ஜஸ்ட் 20 இயர்ஸா? சரிங்க. அப்போ உங்களுக்கு நிறைய போட்டி இருந்திருக்குமே, எப்படி அந்த ஸ்லாட்? போட்டியே கிடையாதுங்க. டஃப் இருந்ததுல செலக்ஷனுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு காம்படிஷன் கிடையாது. பரவாயில்லை, ஹானஸ்டா நீங்க அப்ப ஒரு சேனல் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி போறதே சாதாரண விஷயம் இல்லை. அப்ப சான்ஸ் கிடைக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இன்னைக்கு இன்ஸ்டா இருக்கு, ஒரு வாட்ஸ்அப் இருக்கு, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நமக்கே நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவோம். முதல்ல அண்ணே நான் உங்க ஃபேன் அண்ணன், சரி ஓகே, அடுத்த நாளே அண்ணே நான் கூட நடிக்கணும், டேய் புரியுதுங்களா? அவங்களுக்கு அது ஈஸி ஆயிடுச்சு உங்களை ரீச் பண்றது. அப்போ அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே போகணும், யாரை போய் பார்க்கணும், அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, முதல்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் யார் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட உங்களுக்கான ரோல் இருந்தால் தான் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இந்த பையனுக்கு ஒரு டைலாகே, இந்த சீனில் நடிக்கிறது ஒரு சின்ன பையன் வேணும், யாராவது அந்த பையனை கூப்பிட்டு நல்லா பேசணும் அப்படி போட்டால் தவிர உங்களுக்காக ஒரு கேரக்டர் பிகினிங்கில் உருவாக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பல தடவை அலையணும்.
எத்தனை தடவை நம்ம அலைஞ்சிருப்போம், எத்தனை கம்பெனிஸ் ஏறி இருப்போம், எத்தனை சேனல்ஸ் ஏறி இருப்போன்றதெல்லாம் எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள்ங்கிறதே அது தெரியாது. மேபி நம்ம அவ்வளோ அலைஞ்சதுனால அதோட வேல்யூ நமக்கு தெரியும். இன்றைக்கும் என்னை வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இதுக்கு என்ன கேட்கும்போது கூட நான் வந்து அந்த ஸ்க்ரீன் டைமை ரொம்ப மதிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் டைமில் ரொம்ப நம்ம ஒரு கண்டென்ட் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அது நம்ம அது மாதிரி நம்ம நிறைய ரொம்ப யூஸ்டு ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறது. படங்களாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஷோவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், ரொம்ப செலக்டிவாக, ரொம்ப கம்மியாகவே பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ லொல்லு சபா அந்த டீம் பற்றி சொல்ல முடியுமா? உங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஒர்க்கர்ஸ் பற்றி? லொல்லு சபா இப்போ இந்த இன்டர்வியூ வந்து நம்ம இது வரைக்கும் இந்த 20 இயர்ஸ்லாம் நிறைய லொல்லு சபா பற்றி, லொல்லு சபா 20 இயர்ஸ்னு ஒரு ஷோவே பண்ணிட்டோம். சாமிநாதன் சார், அவர் இப்போ நிறைய படங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஈஸ்டர் வந்து என்னுடைய கம்பெனி. அவர் ஆக்சுவலாக நானும் ஈஸ்டர் தான் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் வந்து நிறைய ஃபாரின் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய போயிருக்கோம். இங்கேயுமே லோக்கல்லையுமே நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ், காலேஜ் கல்ச்சுரல்ஸு மெயின் நமக்கு அது ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு நம்மளுடைய சர்வைவலுக்கு. ஸோ நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் வந்து நமக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஈஸ்டர் என் கூட அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. மனோகரன் சொல்லவே வேணாம், அவரை சொன்னோடனே நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அப்புறம் நம்ம சேஷு இப்போ ரீசெண்டாக நம்ம உதயணனுக்கும் சமீபத்தில் அவருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூனால அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருந்தார். அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர்ஸ். நிறைய ஆக்சுவலாக நம்ம டீமில் இருந்த ஒரு சில பேர் இப்போது இல்லை. அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்ன காரணம்னா எல்லாரும் அப்போவே ஏஜான ஆட்கள் தான். நேச்சுரலாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தானே வேணும், அந்த ஏஜு அந்த. பட் என்னென்னா அந்த ஒரு காமெடியன் அப்படின்னும் போது அவன் இல்லாத போதும் அந்த ஆடியன்ஸ் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு வண்டர்ஃபுல் டீம் எங்களோடது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு டீம் இருக்குங்கிறதே ஆச்சரியம் தானே. எத்தனை ஷோஸ் வருது, எத்தனை சீரியல்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் திருப்பி அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியாது. பட் எங்கள் டீம் வந்து டப்புன்னு ஆர்கனைஸ் ஆகிடுவோம். அதே சமயத்தில் இன்றைக்கும் அதே கவுண்டர்ஸில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு சேனலுக்காக 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபான்னு ஒன்று பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அதே கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும். ஒருத்தர் ஒரு கவுண்டர் சொன்னால் இன்னொருத்தர் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த பாண்டிங், அது அப்படியே ஒரு ஃபேமிலி தான். லொல்லு சபா பொறுத்த வரைக்கும் இது டீம் இல்லை, அது மோர் தென் தட். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த எவர் கிரீன் அப்படின்னு சொன்னா இல்லையா, இது உங்ககிட்ட நான் பர்சனலாவே கேட்கிறேன். நிறைய பாடல்கள், காட்சிகள், அதுக்கப்புறம் சினிமா, இதெல்லாம் ஒரு 100 தடவை கூட அலுப்பு தட்டாம பார்க்கலாங்க. ஆனா அது வந்து இப்போ வந்து அப்படி பார்க்க முடியல. ஒரு மூவியே ஒரு தடவை, அதிகபட்சம் 2 தடவை தான் பார்க்க முடியுது. சாங்ஸுமே அந்த அளவுக்கு கேட்க முடியல. இதை பர்சனலா ஏன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக முன்ன வந்து நான் படத்தை பற்றி போல, காரணம் வந்து இன்னைக்கு ஒரு சினிமாங்கிறது வந்து அது ஒரு பேன் இண்டியா மார்க்கெட் ஆகிப்போச்சு. ஸோ தெலுங்குலேருந்து ஒருத்தவங்க, ஆந்திராலேருந்து ஒரு, மலையாளத்துலேருந்து ஒருத்தவங்க, ஹிந்திலேருந்து ஒருத்தவங்க, இது மாதிரி எல்லா ஸ்டார்ஸு எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு கண்டென்ட்டை பிஸ்னஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா. அது வந்து உங்களுக்கு அந்த டைம் கமர்ஷியலி ஒரு மார்க்கெட்டை கலெக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அது போயிடும். ரீஜனல் ஃபிலிம்ஸாக இருக்கிறது அந்த மக்களுடைய பண்பாடு, கலை, அவனுடைய பாண்டிங், எமோஷன்ஸ், இது வந்து பழைய படங்கள் எல்லாம் வந்து அந்த பாண்டிங் மட்டும் இருக்கும். ஸோ அது உங்களோட எப்பயுமே கனெக்ட்லேயே இருக்கும். இப்போ பண்ணுற படங்கள் எல்லாமே ஹோல் இந்தியாவுக்கு பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபைட் வேணும், ஃபைட் வைக்கிறோம், ட்ரக்ஸ் மாஃபியா, இல்லை வந்து ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட், இதே இருக்குது. அந்த மாதிரியான படங்கள் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டில் பார்க்கறது கஷ்டம். பட் டெலிவிஷன் ஷோன்னு வரும்போது கூட நம்ம பண்ணிகிட்டு இருக்க டைம்லலாம் வந்து கண்டென்ட் பேஸ்ட் ஷோஸ் தான் அதிகம். அப்போ பெரிய ரியாலிட்டி ஷோஸோடைய இன்ட்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ ரியாலிட்டி ஷோஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பார்க்க முடியாது. ஆமாம், போர் அடிக்கும். எந்த ஷோ வந்து நீங்கள் அந்த டைம் அது ஒரு காம்படிஷன் நடக்கிறத நீங்கள் ஒரு மேட்ச் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு, இந்தியா பாகிஸ்தான் நடக்குது, இது வந்து ஒரு ஃபைனல் மேட்ச். ஒரு தடவை பார்த்துட்டீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஒருத்தவங்க தோத்துட்டாங்க, அந்த மேட்ச் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. ரிப்பீட் நீங்கள் அதை பார்ப்பீங்களா? சத்தியமாக இல்லை. பழைய பேப்பர் படிக்கிற மாதிரி. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த கேமோட இன்ட்ரெஸ்ட்டு அவங்க ஜெயிக்கிறான் தோக்குறான்ற வரைக்கும் தான். ஸோ இப்போ வர்ற ஷோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் பேஸ்ட் ஷோஸ் தானே. அதை ரிப்பீட் பார்க்குறதுல அதில் ஒன்றும் இல்லையே, அவன் ஜெயிச்சிருவான்னு தெரியும். பட் அதை தாண்டி உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லொலு சபாவே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இல்லை எனி காமெடி ஷோ. நான் லொலு சபாவே சொல்லலை, ஏன்னா நானே சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பழைய வண்ணக்கோலங்கள் பார்க்குறேன்னா எனக்கு அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சின்ன வயசில் பார்த்த மெமரிஸை நம்மளை திருப்பி கூட்டு போகும். இது இப்போ வர இந்த ரியாலிட்டி ஷோஸில் உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாமே சண்டைகள் தானே இருக்குது. ஒருத்தர் எப்படி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறான், இவனுக்கு அவனுக்கு அந்த ரேஸ்க்காக அவன் எப்படி சண்டை போடுறான், அவன் எப்படி அவன் காலை வர்றான், இதை ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன் இது சர்வைவ் ஆகுது இவ்வளோ வருஷமும், இப்போ இருக்கிற கரண்ட் ஷோவோட இது டஃப் கொடுக்குது அப்படின்னா அதுதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறதே இல்லைங்க. அது டைம் ரொம்ப சாப்பிடுது. அது நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, நிறைய பேருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. டெக்னாலஜி நம்ம எப்பயுமே தப்பு சொல்ல முடியாது, வரவேற்கணும். அது வரதான் செய்யும். பட் அது ஒரு கத்தி மாதிரி தானே. கத்தியில் நீங்கள் காயுன்னு இருக்கலாம், கழுத்தின்னு இருக்கலாம். அது எதை நம்ம பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு அதை பட் என்னென்னா அந்த ஹியூமன் எமோஷன்ஸை தாண்டி அது எல்லாத்தையுமே ஈஸி பண்ண மாதிரி ஒரு ஃபீல். முன்ன வந்து நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கணும், அவளை வீட்டை கண்டுபிடிக்கணும், அவகிட்ட ஒரு நம்பர் வாங்கணும், இல்லை அவகிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒரு 6 மாதம் ஆகும் அந்த பொண்ணு எப்படா வெளியே. அலைப்பாயதை மாதவன் கண்டுபிடிச்ச மாதிரி சைக்கிளில் போகணும், அப்படி பார்க்கணும். அந்த பொண்ணு எப்பயாவது காலத்து இருக்கும்போது பார்த்தா ஹாய் அப்படி ஏதோ ஒன்று சொல்லணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே டப்புன்னு ஒரு சேட்டில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற ஒரு சூழலை இந்த டெக்னாலஜி கிரியேட் பண்ணிடுச்சு. மேபி அதனால தான் இன்னைக்கு உள்ள அந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வர்றதுக்கு காரணம் வெயிட்டிங் ப்ராசஸுக்கு மக்கள் தயாராக இல்லை. எல்லாமே உடனே கிடைக்குது, அந்த எமோஷன்ஸும் உடனே கிடைக்குது. ஸோ சண்டையும் உடனே வருது. செம்ம. இன்னொன்றுங்க, அதாவது ஒரு 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 சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், ஏன்னா உங்கள் இதுக்கே வரனே, இப்போ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர்னு இருப்பாங்க, இது மாதிரி வந்து இது மாதிரி கண்டென்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறப்போ ஒரு வாய்ப்புக்காக சில பேர் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அந்த டைரக்டரை பார்க்க மாட்டோமா, அந்த ப்ரொடியூசரை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணி அந்த ஷோவில் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரீல்ஸ் எடுத்து அவங்கவுங்க செலிபிரிட்டி ஆயிடுறாங்க. நான் சொல்ல வரல, தே திங்க் தே ஆர் செலிபிரிட்டி ஓவர் நைட். தன்னை வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சரா நினைச்சுக்கிறது, எனக்கு பாரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள செலிபிரிட்டியா ஆக்கிக்கிறாங்க. இதனால வந்து அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தது வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப சீச்சின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதை நீங்க பர்சனலா எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வரும்போது டெலிவிஷன் புது மீடியமா இருந்தது. அதுக்கு முன்னாடி நாடகத்துல இருந்து வந்தவங்க சினிமாவுக்கு அந்த இது வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவுடைய வளர்ச்சி நமக்கு ஒன்று. இப்போது ஒரு அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருப்பார், பையன் அதில் வீடு கட்டியிருப்பான், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். பட்டு அதை ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணது என்னதான் இருந்தாலும் அந்த ஃபாதருடைய உழைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி டிஜிட்டல் மூலிமா சினிமாவுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள், ரெவென்யூ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் குயிக்காக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு. இங்கே என்னென்னா, அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஷார்ட் டைமில் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துடுது இல்லையா? இவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா மாறிடும்னா, சப்போஸ் ஒரு சின்ன டவுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே அந்த சக்ஸஸ்ன்ற அந்த ரேஸில் ஓடிட்டே இருக்க வரைக்கும் தான். ரெண்டாவது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட்டே இருந்தால் கூட ஒரு சர்டன் பீரியடுக்கு வரைக்கும் அது பூம் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சேச்சுரேட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வரும். இப்போ நம்ம ஊரில் டிக்டாக் இருந்தது, எல்லாரும் அதில் அடிக்ட் ஆகி டெய்லி வீடியோஸ் போட்டுருந்தாங்க. திடீர்னு டிக்டாக் மூடிட்டான். இப்போ அவங்க எல்லாம் எங்கே போனானுங்க? அதான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு அதுக்கு ஒரு பேன் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்கும். ஸோ அது மாதிரி அடுத்த ஒரு விஷயம் வரும்போது இது பழசாயிடும். இல்லை ஆர்குட் இருந்தது, ஃபேஸ்புக் வந்து அதை காலி பண்ணிச்சு. அப்புறம் ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் வந்தோன்னா ஃபேஸ்புக் யாரும் போகிறதில்ல. ஃபேஸ்புக் இப்போ ரொம்ப நாளாக எக்ஸ் போச்சு, எக்ஸ் இல்லையா? இப்போ என்னென்ன இருக்குன்னே தெரியல. எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் வேலைக்கு ஏதாவது போங்கடா. ஓகே, இப்போ இதனால ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஆபத்து நிறைய சீக்கிரம் வரதுனால வந்து நிறைய விஷயங்கள் வேல்யூ தெரியலன்றீங்க, புரியுதுங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் ஏதோ ஒரு லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் என்னன்னா கண்டினியூஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது ஒரு விதமான ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அது காரணத்தினால சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த சீக்கிரம் ஆண்டி அங்கிள் ஆகிடுவாங்க. ஆமாம், கண் பார்வை கம்மியாகும், நிறைய வரும், கண்ணாடி போடுவாங்க, அவங்களோட அப்பியரன்ஸ்லேயே நிறைய மாற்றங்கள், ஸ்லீப் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்போ உங்களோட சைக்கிள் மாறிடும்.
ஸோ நீங்கள் என்னைக்கு வாட்ஸ்அப் வந்ததோ வாட்ச்மேன் எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நைட் வாட்ச்மேன் இவனுங்களே வீட்டில் 5 பேர் முடிச்சு தான் இருக்கான் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிச்சை எடுக்கிறவங்க நைட்டில் வரமாட்டாங்க. முன்னெல்லாம் பிச்சைக்காரங்க நைட்டில் வருவாங்க. காலையில் மத்தியானம் செஞ்சதை வந்து நைட்டே அன்னைக்கே யாருக்காவதுக்கும் அவன் நைட் சாப்பிட்டு போயிடுவான். ஃப்ரிட்ஜு வந்தால் இவனே தூக்கி உள்ள வச்சு இவன் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு இருக்கான் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் உடம்ப கெடுத்துக்கிட்டே வருது இல்லை? இப்போ 10-20 இயர்ஸ் முன்னாடி யாரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸே நம்ம பார்க்கலையே. இப்போ பாருங்க, எல்லாரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் 5 பேர் சுகருக்கு ஊசி போட்டுட்டு இருக்கான், இல்லை மாத்திரை போட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுறது டெக்னாலஜியோடைய வளர்ச்சி ஒரு பெரிய காரணம். டெக்னாலஜி உங்களை இன்னொரு பக்கம் நோயாளி ஆக்கிட்டு இருக்கு. ஆமா, குழந்தைங்களுக்கு கண் பார்வை நோய், பிரெயினை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆக்கி விட்டுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முன்ன வந்து ஒரு 3.5 மணி நேரம் படத்தை நம்ம பார்த்துருக்கோம். மீடியா ஒரு பழைய ஹரிதாஸ் படம்லாம் 3.5 மணி நேரம், 4.5 மணி நேரம், 25 பாட்டு இதெல்லாம். அப்புறம் 2.5 மணி நேரம் படத்துக்கு வந்தோம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்ன கண்டென்ட் கதையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் ரீல்ஸ் வந்தது. இப்போ பாருங்கள், ஸ்டேட்டஸ்க்குள்ளே 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சொல்லிடணும். மூச்சு விடுறதை நீ 1/2 செகண்டில் முடிச்சுக்கொண்டுருவாங்க போல இருக்கு. ஆமாம், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும். அப்போ உங்கள் பிரெயின் வந்து குயிக் ஃபாஸ்ட் அந்த ஹார்ஸ் ரேஸில் அந்த ஃபஸ்ட்டு ஓடுற குதிரையை விரட்டுறதுக்கு ஒரு இதுவாகும் பார்த்தீங்களா? அந்த ரஷ் சொல்கிறேன், மைண்ட் ரஷ் ஆகுது இல்லையா? அந்த ரஷ்ல இப்போ எல்லாருமே சாதாரணமாகவே சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த மைண்ட் காம், ஸ்டேபிள், அமைதி இதெல்லாம் வரும்போது அப்போ தான் மறுபடியும் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அதை டெக்னாலஜி விடாது உங்களை. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ அடுத்து நிறைய பேருக்கு ஜாப் போயிடும். எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, எல்லாம் எடிட்டிங் சாஃப்ட்வேர் பண்ணுது. ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தவருக்கு வேலை குறைஞ்சிரும். புரியுதுங்களா? நீங்கள் போய் ஒரு கல்யாண ஃபோட்டோ இருக்குது அப்லோட் பண்ணுறீங்க, அதுவே எல்லா பேக்ரவுண்ட் மாற்றி கொடுத்துருது. வீடியோ கிரியேட்டர்ஸுக்கு அதுவே வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும், அதுவே எடிட் பண்ணுது. இத்தனை பேருக்கு வேலை போகுது இல்லை? என்ன கொஞ்ச நாளில் ஒரு ஏஐ மாடல் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு வேற ஒரு ஏஐ ஆக்டர் பதில் சொல்லிருப்பான். அதையும் நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல். ஓகே, நான் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? ஹீரோவா? ஹீரோ கிட்ட ஹீரோ தானே கேட்க முடியும். நான் பார்த்து இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் கேட்குற முதல் ஆள் நீங்க. எனக்கு எப்பயுமே ஃபேவரட் தலைவர் மட்டும்தாங்க. இப்போ ஆல் டைம் ஃபேவரட். இப்போ அவர் தானே ஹீரோ. அது கரெக்ட். இப்போ அவர் தானே சூப்பர். அவர் அடுத்து எவர்கிரீன். அவரை வேற யாராவது ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா?